ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு இப்ப நம்ம கூட இணைகிறாரு. தமிழ்நாடு அரசு ஹிந்து கோயில்கள் அல்லது மதம் சார்ந்த அமைப்புகளை கைவிட வேண்டிய அவசியம் பத்தி சத்குரு பேசியிருக்கிறாரு. சத்குரு, நான் உங்க சிந்தனையோடவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நாங்க ஹிந்து கோயில்களை விடுவிக்கிறதுல சரியான நிலைப்பாடு எடுக்கிற நேரம் இதுன்னு நாங்க இங்க சொல்லியிருக்கோம். ஆனா உங்க விளக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். முதல்ல இதெல்லாம் சரித்திரத்துல எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மெட்ராஸ் ரெகுலேஷன்ற சட்டத்தோட ஆரம்பிச்சுச்சு. மெட்ராஸ் ரெகுலேஷன் 1817ஆம் ஆண்டுன்னு சொன்னாங்க. இத ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கிச்சு, ஆங்கிலேய அரசு இல்ல. 1840ஆம் ஆண்டு வாக்குல அவங்க சமூகத்துக்குள்ளேயே இதுக்கு எதிர்ப்பு உண்டாச்சு. சிலை வழிபடுற கோவில்களை கிறிஸ்தவர்கள் நிர்வகிக்கிறாங்கன்னு இங்கிலாந்துல எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அதனால 1840ல அவங்க திரும்பி ஒப்படைக்க விரும்பினாங்க. அதனால ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இத ட்ரஸ்டீஸ் கிட்ட ஒப்படைங்கன்னு ஆணையிட்டாங்க. அதுக்குள்ளவே கோவில்கள் அவங்க கைக்குள்ள வந்துட்டதால ட்ரஸ்டீஸ் அமைப்பு முறை முழுசா கலைக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால சில முக்கிய கோயில்களை மட்டும் ஒப்படைச்சாங்க. 1845ஆம் ஆண்டு வாக்குல பெரும்பாலான கோவில்களை, முக்கிய கோவில்களை திரும்ப ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் சமய அறக்கட்டளைகள் சட்டத்தை 1863ல ஏற்படுத்தினாங்க. இதன் மூலமா மத அமைப்புகளையும் அறக்கட்டளைகளையும் ஹிந்து சமூகத்துக்கிட்ட திரும்ப ஒப்படைச்சாங்க. பிறகு 1925ல அவங்க மெட்ராஸ் சமய மற்றும் அறநிலை கட்டளைகள் சட்டத்தை ஏற்றுனாங்க. இதுல எல்லா மதங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. தேசத்துல சுதந்திர இயக்கத்தை வேற இருக்கிற திட்டத்தோட பகுதியா மசூதி, சர்ச், கோவில் இந்த இடங்கள்லாம் மக்கள் ஒன்னு கூடி செயல்படுறதுக்கு ஏதுவா இருக்கிறத பார்த்தாங்க. அதனால மத அமைப்புகள் எல்லாத்தையும் கையில் எடுக்க முற்பட்டாங்க. ஆனா சிறுபான்மையினர் மத்தியில பலமான எதிர்ப்பு கிளம்புச்சு. அதனால அவங்கள விலக்கிட்டு ஹிந்துக்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஹிந்து அறக்கட்டளைகள் சட்டம் அல்லது ஹிந்து கோயில் அறக்கட்டளைகள் சட்டம்னு ஏதோ பேர் வச்சாங்க. பிறகு இதை இன்னும் முடுக்குனாங்க. 1935ல, அதாவது அவங்க எந்த ஒரு கோயிலுக்கும் நோட்டீஸ் கொடுத்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியும். இது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1951ல இயற்றிய ஹிந்து சமய மற்றும் அறநிலை கட்டளைகள் சட்டத்தை இயற்றினாங்க. இந்த 1951ல இயற்றிய சட்டத்தோட பல விதிகளை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நீக்கிச்சு. காமராஜர் காலத்துல 1959ல தமிழ்நாடு ஹிந்து சமய மற்றும் அறநிலை கட்டளைகள் சட்டம் அப்படின்னு இன்னொரு சட்டத்தை போட்டாங்க. அது இன்னைக்கு வர அமல்ல இருக்கு. இதன் மூலமா 37,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல என்ன பிரச்சனை என்னன்னா, ஒன்னு, இது பெரிய அவமானம். அதாவது மதசார்பற்ற ஒரு தேசத்துல ஒரு சமூகம் இப்படி நடத்தப்பட்டா, இது வேற எந்த நாட்டுல சொன்னாலும் இப்படி நடக்குதுன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. இந்தியாவுல மதம் சார்ந்த அமைப்புகளை அரசாங்கம் நிர்வகிக்குதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால மதசார்பற்ற அமைப்புகளுக்கு மதம் சார்ந்த அமைப்புகள் கூட வேலையே கிடையாது. நாம ஹிந்து கோவில்கள் பத்தி பேசினா உடனே ஒரு கூட்டம் இப்படி கிளம்பிடும். அப்படின்னா சர்ச்சுகளையும் மசூதிகளையும் அரசு கையில எடுக்கணும்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசுக்கு மசூதி, தேவாலயம், கோவில், குருத்வாரா இப்படி எது கூடவும் வேலையே கிடையாது. இப்ப இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதனால பிரச்சனையெல்லாம் பல மடங்கு பெருசாக்குறது தீர்வாகாது. சரியா? முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்தர்கள் கோவிலை நிர்வகிக்கணும். அடிப்படையில பார்த்தா இந்திய கோவில்கள் பிரார்த்தனைக்கான இடமா உருவாக்கப்படல. மக்கள் கூட்டத்தை ஒரு நபர் பிரார்த்தனைக்கு வழி நடத்துற நடைமுறை இங்க இல்ல. பல்வேறு விதமான சக்தி மையங்களுக்கு மக்கள் போய் அந்த சக்தியில திளைக்கக்கூடிய இடமா அவ இருந்துச்சு. எதுவா இருந்தாலும் அதை நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் கோடான கோடி மக்களுக்கு இது உண்மையாவும் 1000 ஆண்டுகளா அவங்களோட அனுபவமாவும் இருந்திருக்கு. நீங்க நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க பிரச்சனை. ஆனா அடிப்படை மனித உரிமையை பொறுத்தவரை இது நடந்தே ஆகணும். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற உரிமைகள் படி, அடிப்படை உரிமைகள் படி இது நடந்தாகணும். ஆனா இப்போ நிறைய பேர் இது பத்தி விவாதிக்கிறாங்க. அவங்களோட பொதுவான வாதம் என்னன்னா, அரசர்களுக்கு கீழே இருந்துச்சு, அரசர்னாலே அரசுதான், அதனால கோவில்கள் எப்பவுமே அரசுக்கு கீழே தான் இருந்துச்சுன்னு வாதிடுறாங்க. இது உண்மை இல்லை. ஏன்னா அரசர்கள் பெரும் பக்தர்களா இருந்தாங்க. அரசர்கள் தீவிரமான பக்தர்களா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, பல ராஜ்யங்கள்ல தெய்வம் தான் அரசரா இருந்துச்சு. அரசர் அந்த தெய்வத்தோட பேர்ல திவானாவோ அமைச்சராவோ தான் இருந்தாரு. தெய்வம் தான் எப்போதும்
எப்போதும் ஆட்சி செஞ்சுச்சு. தெய்வத்தோட பேர்ல தான் எப்போதும் நாட்டை அவர் ஆண்டாரு. அதனால வேற விதமான மக்களா அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கோவில்கள் கட்ட மக்களும் காணிக்கை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல குறிப்பா தென்னிந்திய கோயில்கள், அதுலயும் தமிழ்நாட்டு கோவில்கள் பொறியியல் அற்புதங்களா, கட்டிடக்கலையின் அற்புதங்களா கட்டப்பட்டிருக்குது. அவங்க 1000, 1200, 1500 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறத பார்த்தா மனுஷனா பிறந்ததுக்கே பெருமைப்படுவீங்க. ஏன்னா பொறியியல் நுட்பமும் தமிழ் மக்களோட கட்டிடக்கலை ஆளுமையும் இவ்ளோ பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்டின திறமையும் பேராச்சரியத்தை கொடுக்குது. ஆனா இவ எல்லாவற்றையும் படிப்படியா அழிச்சிட்டு இருக்காங்க. கலைப்பொருட்கள் திருடப்படுது, பெரும்பாலான சிற்பங்கள் காணாம போயிடுச்சு. ஏன்னா கோயிலுன்ற உணர்வு இல்லாதவங்க, மனசில்லாதவங்க கோயில்களை நிர்வகிக்கிறாங்க. இதுல பல அம்சங்கள் இருக்கு, பொருளாதார அம்சங்கள் இருக்கு. எனக்கு அது மேல ஆர்வம் இல்ல. என் கவனம் எல்லாம் இந்த தேசம் முன்னேறணும்னு அடிப்படையில நீங்க விரும்புனா மக்களுக்குள்ள நீங்க பாகுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே உரிமைகள் இருக்கணும். இதுதான் விஷயமே. ஒரு தேசம் ஒரு சட்டம்னு நம்ம எல்லா பக்கமும் பேசுறோம். ஆனா ரொம்ப அடிப்படை விஷயங்கள்லயே இது நடக்கல. அதனால தமிழ்நாட்டு கோவில்கள் விடுவிக்கப்படணும். ஏன்னா ரொம்ப இறுக்கமான அறநிலைய சட்டம் தமிழ்நாட்டுல தான் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மத்த மாநிலங்கள்ல இது இன்னும் கொஞ்சம் தளர்வா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவு கூட இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். ஆனா இங்க முழுசா அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க ஒரு புது கோயில் கட்டினாலும் அந்த கோவில் பிரபலம் அடைஞ்சா அதை தன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர அரசு நோட்டீஸ் அனுப்பும். அபத்தமான விஷயம் இது. இதை எந்த நாட்டிலையும் உங்களால செய்ய முடியாது. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்ல கூட இதை செய்ய முடியாது. இந்தியாவை போன்ற ஒரு மதசார்பற்ற நாட்டுல, ஜனநாயக முறைப்படி தலைமையை தேர்வு செய்யற நாட்டுல எப்படி இதை செய்ய முடியும்? நம்ம அரசியல் அமைப்பு ஒருத்தர் என்ன நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் விரும்புற மதத்தை பின்பற்றுவதற்கான முழு உரிமையை கொடுத்திருக்குது. நீங்க ஒரு புது மதத்தை ஆரம்பிச்சா அதை பின்பற்றவும் முடியும் இல்லையா? ஏற்கனவே இருக்கிற மதங்கள் மட்டும் இல்ல, புது மதத்தை ஆரம்பிச்சு பின்பற்றவும் செய்யலாம். இது கள நிலவரமா இருக்கும்போது பெரும்பான்மையான மக்களோட வழிபாட்டு தலங்கள் அல்லது கோவில்களை அரசு நிர்வாகம் செய்யறது வெட்கக்கேடான ஒரு விஷயம்தான். ஆனா சத்குரு, நிஜத்துல பார்த்தா அரசியல் கட்சி எதுவா இருந்தாலும் அவங்க பார்வை கோயில்கள் மேலேயே இருக்கு. அரசியல் நிலைப்பாட்டுல இடதுசாரியிலிருந்து வலதுசாரிகள் வரை. கேரள இடதுசாரிகள், தமிழ்நாட்டில் அஇஅதிமுக, திமுக மாறி மாறி, ஆந்திரால டிடிபி, YSRC காங்கிரஸ், தெலுங்கானால டிஆர்எஸ் கட்சி, உத்தராகண்ட்ல பிஜேபியை எடுத்துக்கிட்டா கூட எல்லா பக்கமும் அரசியல் கட்சிகள் உடனே உள்ள குதிச்சு கோவில் தேவஸ்தானங்களையும் கோவில் நிர்வாகத்தையும் கையில எடுத்துக்க தான் துடிக்கிறாங்க. இது பணத்துக்காகவா இல்ல வேற காரணம் இருக்கா? அரசியல் கண்ணோட்டத்தோட இத பாக்குறத நான் விரும்பல. நீங்க சொன்ன மாதிரி எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. எல்லாருமே இதுல ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு விதமான கொள்ளை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. நிறைய பேர் பணத்தை பத்தியும் சொத்தை பத்தியும் கவலைப்படுறாங்க. ஏன் கவலை எல்லாம் ஒரு புனித தலம் படிப்படியா நாசமாக்கப்பட்டிருக்குது. இந்த கோவில்களோட அழகியல் அற்புதத்திலும் அற்புதம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய கோவில்களுக்கு நீங்க போனா கல் சிற்பங்கள் மேல மாவு கல்லுலயோ மார்பிள்லயோ இந்த கோவில் சிற்பங்கள் செதுக்கப்படல. வட இந்தியால மார்பிள்லயும் கர்நாடகால மாவு கல்லையும் செதுக்குனாங்க. இங்க நம்ம கருங்கல்லுல செதுக்கணும். ரொம்ப கடினமான கல்ல நேர்த்தியான கலை வடிவமா மாத்தணும். அதை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? அது மேல சில்வர் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. கல் வேலைப்பாடுகள் மேல பெயிண்ட் பூசி வச்சிருக்காங்க. இதுதான் ஏதோ ஒரு அரசு அதிகாரியோட அழகியல் உணர்வு. இது போன்ற விஷயத்தையெல்லாம் என்ன செய்யறது? இப்படி கோவில்கள் இழிவுபடுத்தப்பட்டு கோவில் நடைமுறைகள் மாத்தப்பட்டிருக்குது. மத்த அம்சங்கள் எல்லாம் கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். கோவில் கட்டுமானத்தோட நுட்பங்களை கவனத்துல வச்சுக்காம மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. கண்டபடி சுவர்கள் கட்டியிருக்கிறாங்க. அழகியல முழுசா படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அதனால கோவில்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்கிறது தான் என் கவலை. ஆமா, அதோட சொத்தும் செல்வமும் பொண்ணும் இருக்கு. பிரிட்டிஷ் அதுல பெரும்பகுதியை ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத மத்தவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஒரு அம்சம். ஒரு கோவில் உயிர் வாழணும்னா, சரியா நிர்வகிக்கப்படணும்னா தன் நிர்வாகத்துக்கு செல்வம் அவசியம்தான். ஆனா என் கவலை அது பத்தி கூட இல்ல. என் கவலை எல்லாம் முதல்ல அடிப்படை மனித உரிமைகள் பத்தி தான். அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்குதோ அந்த அடிப்படை உரிமைகள் கூட நமக்கு ஏன் இல்லாம போச்சு? எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையுமே நம்மால மறுபடியும் கட்டக்கூட முடியாது. அப்படியே சும்மா நாளைக்கு காலையிலேயே நம்மால கட்டிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட விதத்துல அதை கட்ட பல தலைமுறையை சேர்ந்த மக்கள் உழைச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பா தமிழ்நாட்டுல. நாம இதோட சாரத்தை புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே கோவில் நகரங்கள்னு சொன்னாங்க.
அங்க கோயில் இருக்கிறதால இல்ல. முதல்ல கோயில கட்டினாங்க. இந்த மகத்தான கோவில்களை கட்டுனவங்க என்னவோ குடிசையில தான் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்றோன்றத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அந்த அளவுக்கு பக்தியோட இவை உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி பிரம்மாண்ட கருங்கல் கோவில்கள் உருவாக்கப்பட்ட பல இடங்கள்ல, அந்த ஊர்கள்ல கருங்கல்லே கிடையாது. அத 300-400 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. வாகனங்களும் கிரேன் வசதிகளும் இல்லாத காலத்துல டன் கணக்குல கருங்கல்ல கொண்டு வந்து செதுக்கி கோவில் கட்டினாங்க. இதுக்கு 2-3 தலைமுறையா வேலை செஞ்சிருக்காங்க. இந்த கோவில்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விதத்தை பார்த்தா, உதாரணத்துக்கு சிதம்பரம் கோவில் பதஞ்சலி மகரிஷியால பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. அது எப்படி நீங்க அழிக்கலாம்? பல கோவில்களை அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாரு. அது எப்படி நீங்க அழிக்க முடியும்? இது அழியக்கூடாத ஒரு மரபு. ஆனா துரதிருஷ்டவசமா அதிகப்படியான சேதம் செய்யப்பட்டிருக்குது. கோவில்கள் விடுவிக்கப்படுறதுக்கான நேரம் வந்துடுச்சு, விடுவிச்சாகணும். இப்ப மக்கள் அப்படி செஞ்சா எல்லா விதமான ஊழலும் நடக்குமேன்னு கேக்குறாங்க. பெரும்பான்மை சமூகத்துல ஒரு கோவில் நிர்வகிக்க தேவையான அறிவும் நேர்மையும் கொண்ட கையளவு மக்கள் கூட இல்லைன்னு சொல்றது கேலிக்குரிய விஷயம். இன்னைக்கு என்ன மாதிரியான காலகட்டத்துல இருக்கும்னா, விமான சேவை, விமான நிலையங்கள், துறைமுகங்கள், தொழிற்சாலைகள், தொழில்கள், சுரங்கங்களை அரசு நிர்வகிக்க கூடாது, எல்லாத்தையும் தனியார் நிர்வாகம் செய்யணும்னு சொல்றோம். ஆனா கோவில்களை மட்டும் அரசு நிர்வாகம் செய்யலாமா? அபத்தம். நீங்க சிதம்பரம் கோவிலை பத்தி குறிப்பிட்டீங்க சத்குரு. 2014 மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குச்சு. டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி கிட்டையும் நான் பேசினேன். வழக்க வாதாடினவர் அவர்தான். இந்த கேஸ் கோர்ட்ல நிலுவையில 1886 ஆண்டுல இருந்து இருக்குது. இதுல நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க, கோவில்களை நிர்வகிக்க வேண்டியது பூஜாரிகள் தான், அரசாங்கம் இல்லைன்னு சொன்னாங்க. அதோட இந்த பூஜாரிகள் ஒரு குறிப்பிட்ட மத பின்புலத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட உரிமைகளை அதிகார வர்க்கம் ஆக்கிரமிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு. அப்படி இருந்தும் இது தொடர்ந்துட்டே இருக்குது. நிர்வாகத்துல ஏதாவது முறைகேடு இருந்தா அதை சரி செஞ்சுட்டு மக்களிடம் திரும்ப கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லிருக்கு. ஆனா யாருமே இதை கடைபிடிக்கலையே. இப்போ குறிப்பிட்ட நிறுவனத்துல ஏதாவது முறைகேடு நடந்தா எல்லா நிறுவனங்களுமே, எல்லா விதமான அறக்கட்டளைகளுமே, எல்லா சமயத்தோட நிர்வாகங்களுமே இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஏதாவது முறைகேடு நடந்தா எப்படி ஒரு வியாபாரத்துல, ஊடக நிறுவனத்துல, இல்ல தொழிற்சாலையில, இல்ல ஒரு அறக்கட்டளையில முறைகேடு நடந்தா சட்டம் இருக்கு. ஈபிகோ சட்டம் இருக்கு நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும். ஏதோ 1-2 அமைப்புகள்ல முறைகேடு இருக்குன்னு எல்லாத்தையும் கையில எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆமா, முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்வோட எல்லா அம்சங்களும் இது நடக்குதுதானே. ஆமா. ஆனா எதுக்காக ஹிந்துக்களான நாம இந்த தேசத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1925ல துரதிருஷ்டவசமா எல்லா மத அமைப்புகளையும் கையில் எடுக்க சட்டம் போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. மசூதிகள், சர்ச்சுகள், கோவில்கள், குருத்வாராக்கள் எல்லாத்தையும் கையில எடுக்க பார்த்தாங்க. ஆனா மத்த 2 மதங்களுக்கும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தெருவுக்கு வந்தாங்க. துரதிருஷ்டவசமா இப்படி ஒரு முன்மாதிரி உருவாகுது. நீதி கிடைக்கணும்னா தெருவுல எதையாவது போட்டு கொளுத்தணும்னு வச்சிருக்கிறாங்க. நாட்டை இப்படி நிர்வாகம் பண்ணுவது பரிதாபமானது. நாம கோரிக்கை வைக்கிறப்போ அதை சரியா கவனிக்கலாமே, எதுக்குன்னு பாக்கலாமே. மக்கள் தெருவுல இறங்கி கொளுத்தணும்னு விரும்புறீங்களா? அப்படி நடந்துக்க நாம விரும்பல. அப்படி செய்யறது நம்ம வழி இல்ல. நான் பிரச்சனையத்தான் முன்வைக்கிறேன். அரசுதான் செயல்படணும். மக்கள் போராட்டம் செய்யட்டும், அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னா இது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம். இந்த நாட்டை ஏதோ ஒரு விதத்துல சீர்குலைச்சா மட்டுமே நீங்க செயல்படுவீங்கன்னா நியாயமே இல்ல. இந்த நாட்டை ஏதோ ஒரு விதத்துல சீர்குலைச்சாதான், எல்லாருடைய வாழ்க்கையும் தொந்தரவு செஞ்சாதான் செயல்படுவேன்னா, சாலை மறியல் பண்ணுங்க, ரயில் மறியல் பண்ணுங்க, மின்சாரத்தை நிறுத்துங்க, இப்படியெல்லாம் பண்ணாதான் செயல்படுவோம்னு சொல்றது சரியில்லை. நாட்டை இந்த திசையில கொண்டு போக வேண்டாம். நாம சட்டத்தை மதிக்கிற நாடா இருக்கலாமே. அர்த்தமுள்ள கோரிக்கை வச்சா எல்லாருமே அதை கவனிக்கணும். நான் எல்லாரும்னு சொல்றேன். கட்சி வித்தியாசம், பதவி வித்தியாசம் இல்லாம எல்லாருமே நிர்வாகத்துல ஏதோ பதவியில இருக்கிற யாரா இருந்தாலும் இதை கவனிக்கணும். இல்லாட்டி இது நியாயமே இல்ல. என் பார்வையில இது தீண்டாமைக்கு ஈடானதுதான். நிஜமாதான். நிச்சயமா நான் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு தேசத்துல பாரபட்சத்தோட நடத்தப்படுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ அது பிரச்சனை இல்ல. யாரா இருந்தாலும் நீங்க மசூதிய, சர்ச்ச, குருத்வாராவை எதை எடுத்துக்கிட்டாலும் இதையே தான் சொல்வேன். ஏன்னா அடிப்படையில இது தப்பு. ஆனா இந்த தவறு பல வருடங்களா தொடருது. அரசே இதை செய்யுதுன்னா அப்ப தீர்வு தான் என்ன? எல்லா மடாதிபதிகள், பீடாதிபதிகள், துறவிகள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒருமித்த குரல் எழுப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா? நாம அவ்வளோலாம் செய்ய வேண்டாம். என்ன சொல்றேன்னா, நாம ஒன்னா சேர்ந்து சலசலப்பு ஏற்படுத்தினாதான் நீங்க செயல்படுவீங்களா என்ன?
ஒரு கோரிக்கையை தானே நான் வைக்கிறேன். இது எல்லாருடைய கவனத்துக்கும் வரட்டுமே. புத்தியுள்ள இந்தியர் ஒவ்வொருத்தரும் இது குறித்து செயல்படணும். நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவருங்கிறது பிரச்சனையே இல்ல, சரியா? நான் வழக்கமா கோவிலுக்கு போற ஆளே கிடையாது. நான் இதை சொல்ல காரணம், அநீதி அப்பட்டமா தெரியுது. எல்லாருமே பாக்குற மாதிரி அப்பட்டமா இருக்கு. யாரோ ஒருத்தரோட பேராசையால நம்ம அடிமையா இருந்த காலனி காலத்துல எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. நேற்றுதான் நீங்க அமெரிக்கான்னு சொன்னதால, நேத்திக்கு ஒரு கவிஞர் அமாண்டா கார்மன் நினைக்கிறேன், அவங்க ஒரு கவிதை வாசிச்சாங்க. அதுல ஒரு வரி அற்புதமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இருக்குது, எல்லாம் அப்படியே இருக்குது, இருக்கிறபடியே நியாயமில்லாம இருக்குது. சும்மா அப்படியே இருக்குது. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அப்படியே இருக்குது. இது நியாயம் இல்ல, இது சுத்த அநீதி. உண்மைதான். ஆனா நான் உங்களை கேக்குறேன், இது மக்களோட கவனத்துல இல்ல அவங்க விழிப்புணர்வுல கூட இல்லையே. எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஹிந்து ஓட்டு வேணும். எல்லாருமே சில சமூகங்களோட மக்களோட குறிப்பிட்ட சாராரோட நலன் பத்தி தான் பேசுறாங்க. ஆனா இந்த அநீதி இதை யாருமே கண்டுக்கிறது போல தெரியலையே. கோவில்கள் நம்மோட கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை உயிரோட்டமா வச்சுக்க கூடிய மூலஸ்தானமா இருக்கு. நம்ம வரலாற்றை காப்பாத்துது. அது கூடவே எல்லாமே தொலைஞ்சு போகுதே. தொலையறது மட்டும் இல்ல, முறைப்படி அழிக்கப்படுது. சும்மா தொலையறது மட்டும் இல்ல. ஒரு காலத்துல கலை, இசை இப்படி எல்லாத்துக்குமே கோவில்கள் மையமா இருந்துச்சு. இப்போ இதை எந்த அளவுக்கு மீட்டெடுக்க முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு டவுன்லயும் எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ, ஒவ்வொரு மாநிலத்திலும் உதாரணமா, ஏன்னா இது சிக்கலான ஒரு பிரச்சனை, நாளை காலையிலேயே 36,000 கோவில்களும் ஒப்படைக்கப்படும்னு இல்ல. மாநில அளவுல ஒரு நிர்வாக வாரியம் அமைக்கணும். பொறுப்பான ஆளுங்க, பணத்துக்காக வர்றவங்களா இல்லாம அங்க இருக்கிற சொத்துக்காக வராதவங்களா இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச மக்கள் இருக்காங்க. கோவில் சொத்து மேல ஆசை இல்லாம தன் இதயத்துல பக்தி உள்ளவங்க இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்களை கொண்டு மாநிலத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும். அப்புறம் எல்லா நகரத்துக்கும் மாவட்டத்துக்கும் உருவாக்கணும். இதுக்கு நாள் எடுக்கும். இது நாளைக்கு நடக்காது. இதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் எடுத்தாலும் பிரச்சனையே இல்லை. அந்த அக்கறையாவது நீங்க வெளிப்படுத்தணும். இதுக்கான நடவடிக்கை ரொம்ப சிக்கலானதுன்னு எனக்கு புரியுது. அது படிப்படியா செயல்படுத்தப்படணும். படிப்படியா செயல்படுத்தப்படலைன்னா பெரும் குழப்பமாயிடும். அப்பனா இதுக்கு தீர்வே இல்லையா? கட்டாயமா தீர்வு இருக்கு. நீங்க ஏர் இந்தியாவை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கும் போது இதையும் சுலபமா செஞ்சிட முடியும். இது வர்த்தக செயல்பாடு இல்ல. எப்படியும் பக்தர்கள் வரதுனாலதான் இன்னமும் கோவில்கள் இயங்கிட்டு இருக்கு. அரசு விளம்பரப்படுத்துறதால இல்ல. இதுல வர்த்தக நோக்கமும் இல்ல. இதுல விளம்பரம் இல்ல. மக்கள் எப்படியும் வர்றாங்க. இப்போ பெரும்பாலான கோவில்கள் பக்தர்கள் கூட வர விரும்பாத வகையில தான் பராமரிக்கப்படுது. அப்படித்தான் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு நாள் ஆகும்னு சொல்றீங்க. நான் சொல்ல வர்றது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம், சிதம்பரம் கோவில், பத்மநாப சுவாமி கோவில், எல்லா கோவில்களும் நம்ம நாட்டுல உள்ள எல்லா மாநிலங்கள்லயும் கோவில்கள் இருக்கு. இங்கெல்லாம் பெரும் திரளா பக்தர்கள் வராங்க. அதனாலதான் அரசு அவற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புது. ஏன்னா நிர்வாகத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், இல்லைன்னா மக்களை கையாள முடியாது, பக்தர்கள் வருகையை கையாள முடியாதுன்னு இததான் காரணமா சொல்றாங்க. இது நடக்கிறத உறுதி செய்ய அரசு தேவை. உத்தராகண்ட்ல 500 கோவில்களை எடுத்துக்கிட்டாங்க. முதல்வர் தொடங்கி கீழே வரை இருக்கிற எல்லாரும் இதை மேம்படுத்த விரும்புறோம்னு சொல்றாங்க. சார்தாம்னு சொல்லப்படுற 4 கோவில்களையும் இணைக்கணும். அதனாலதான் இதை செய்யறோம்னு சொல்றாங்க. வேணும்னா அரசு உதவியோட ட்ரஸ்ட் துவங்கலாம். தேவைப்பட்டா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துக்கிறதுக்கு நியமிக்கலாம். சரியா? அடுத்த 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நியமிக்கலாம். மெதுவா அவங்கள திரும்ப எடுத்துடலாம். அவசியம்னா அவரை நிரந்தரமாவே வச்சுக்கலாம். ஆனா கோவில்கள் பக்தர்களால தான் நிர்வகிக்கப்படணும். ஏன்னா கோவில்கள் குறிப்பிட்ட வழிமுறைப்படி நடத்தப்படுது. எல்லா கோவில்களும் ஒரே மாதிரி இல்ல. இப்போ உதாரணத்துக்கு மற்ற மதங்கள்ல பார்த்தா எல்லா குருத்வாராலையும் ஒரே மாதிரி தான் செயல்கள் நடக்குது. எல்லா மசூதியிலையும் ஒரே மாதிரி தான் நடக்குது. எல்லா சர்ச்சிலையும் ஒரே மாதிரி தான் நடக்குது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா அடிப்படையா ஒண்ணுதான். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரு தனி உலகம். அம்மன் கோவில் ஒரு மாதிரி இருக்கு, சிவன் கோயில் இன்னொரு மாதிரி இருக்கு, விஷ்ணு கோவில் வேற விதமா இருக்கு, கிருஷ்ணர் ராமர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இதுதான் இந்த கலாச்சாரத்தோட அழகு. அடிப்படையில நமக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு, ஆனா நமக்கு பிரச்சனைகளே இல்ல. ஆனா அத நீங்க வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கிறீங்க. அப்படித்தானே இருக்குது?
இப்படித்தான் 1800ஆம் ஆண்டுல இருந்து இருந்திருக்குது. இப்ப என்ன பிரச்சனை, 22ஆம் நூற்றாண்டுலயும் இப்படியே இருந்துக்கிறோமேன்னு நீங்க சொன்னா, இல்ல மாறணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா மாறணும். ஒத்துக்கிறேன், இது மாறணும். ஆனா கை கட்டி முறையீடு செய்யும்போது மாறலன்னா, அப்போ மக்கள் கிட்ட இருந்து வரணும். பெருந்திரளான மக்கள் வரணும். அதுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதோ அதோட தாக்கத்த அவங்க உணரணும் சத்குரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது. 3 நாளைக்கு முன்னால பொங்கல் நிகழ்ச்சியில ஒரு இளைஞன் எந்திரிச்சு நின்னு கேட்டாரு, சத்குரு, நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு போடுங்கன்னு சொன்னேன். ஆனா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். 5 விஷயங்களை வரிசைப்படுத்தி சொன்னேன். 5த்தையும் இப்ப இங்க பேசல. ஏன்னா ஒன்னு காவேரி பத்தி, ஒன்னு விவசாயிகள் பத்தி, ஒன்னு தொழிற்சாலைகள் பத்தி, ஒன்னு முதலீடு பத்தி, ஒன்னு ஊழல் பத்தி, இப்படியே கடைசி விஷயம் கோயில்கள் பத்தி. என்ன சொன்னேன்னா, எந்த கட்சி நாங்க செயல துவங்குறோம்னு, நான் நடைமுறை புரியாத ஆள் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு காலையிலேயே எல்லாம் மாறிடும்னு நான் சொல்லல. நீங்க வேலைய ஆரம்பிங்க, அது நடக்க ஆரம்பிக்கட்டும். ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள இதுக்கான வேலைய ஆரம்பிக்கிறோம்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு. உங்க ஓட்டு யாருக்குன்னு நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க. ஒரு ஜனநாயக நாடுன்னா தேர்தல் காலத்துல மக்களால மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்த முடியணும். சரியா? மக்கள் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். உண்மைதான், சரியா சொன்னீங்க சார். அததான் நாங்களும் சொல்லியிருந்தோம். இது தேர்தல் பிரச்சனையா ஆகணுமா? இந்துக்களோட ஓட்டு யாரு கோவில்களை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கும், நீங்க சொன்ன மற்ற 4-5 விஷயங்களை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கும் தான் இந்துக்களோட ஓட்டு போகணுமா? ரொம்ப ரொம்ப நன்றி சத்குரு. உங்களோட பேசுறதுல எப்பவுமே ரொம்ப சந்தோஷம்.